வணக்கம். இது உங்கள் வலையொலி. வட சென்னையை நாசமாக்குகிற வகையில கொடுங்கையூர் குப்பை எரிவுலையை இந்த தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இருக்கிறது. இந்த எரிவுலை எதற்காக இந்த தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறது, இதனுடைய பின்னணி என்ன, இந்த எரிவுலையால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுமா இல்லையா என்பது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். சென்னை கொடுங்கையூரில் சுற்றுச்சூழலை நாசமாக்குகிற வகையில புதிய எரிவுலை திட்டத்தை செயல்படுத்த இந்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பது மிகவும் வன்மையான கண்டனத்திற்கு உரியது. 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஆட்சி காலத்துல குப்பை கொட்டும் இடமாக உருமாற்றப்பட்ட வட சென்னை கொடுங்கையூரில் அமைந்திருக்கிற குப்பை கொட்டும் வளாகத்துல ஏற்கனவே உள்ள குப்பைகளை அகழ்ந்தெடுத்துவிட்டு புதிதாக சேரும் குப்பைகளை அகற்றுவதற்கு 75 ஏக்கர் பரப்பளவுல 1600 கோடி செலவுல புதிய எரிவுலை திட்டத்தை இந்த தமிழ்நாடு அரசு செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. இதனால அந்த பகுதி மக்கள் எல்லாம் பெரிதும் அச்சமடைந்திருக்கிறாங்க. கொடுங்கையூர்ல மலைமலையா குப்பைகள் குவிக்கப்பட்டிருக்கும். இதனால அந்த பகுதி மக்கள் கடும் நோய் தொற்றுக்கு ஆளாக்கப்படுறாங்க. இதன் காரணமா அந்த குப்பை கிடங்கினை அகற்ற கோரி அந்த பகுதி மக்கள், அதாவது கொடுங்கையூர் பகுதி மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் போராட்டத்தை நடத்தி வருகிற இந்த வேளையில சென்னை மாநகராட்சி 640 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கு. ஒருவேளையா குப்பையெல்லாம் அகற்ற போறாங்க, நாம் நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு நிம்மதி அடைந்த இந்த வேளையில அதை கெடுக்கும் வகையில இந்த தமிழ்நாடு அரசு புதிய குப்பைகள் எரிவுலை திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்திருப்பது நமக்கு மிகுந்த வேதனையை தருது. திமுக அரசினுடைய இந்த திட்டம் எளிய மக்கள் வாழும் பகுதியான கொடுங்கையூரில் மீண்டும் குப்பைகளை கொட்டுவதை ஊக்குவிப்பதாகவே ஆகிவிடும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் அந்த பகுதியில மின்சாரம் தயாரிப்பதற்காக எரிவுலையில் எரிக்கப்படுகின்ற ஆயிரக்கணக்கான டன் குப்பைகளால மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நச்சுத்தன்மையுடைய காற்றுகள், சாதாரண காற்று இல்லைங்க, நச்சுத்தன்மை உடைய காற்றுகள் வெளிப்பட்டு இன்னும் அந்த பகுதி மக்களுக்கு கடும் நோய்களை உருவாக்கும் ஆபத்து இருக்கிறது. திமுக அரசினுடைய இந்த திட்டமானது ஒரு தீங்கிற்கு மாற்றாக மற்றொரு தீங்கை அனுமதிப்பது போல் இருக்கிறது. இதனால்தான் நாம் தமிழர் கட்சி இந்த திட்டத்தை கடுமையா எதிர்க்குது. திமுக அரசு கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டமும் மக்களை கெடுப்பதற்காகவும் சுற்றுச்சூழலை பாதிப்பதற்காகவும் போடப்படுது. இதனால்தான் திமுகவை நாம் தமிழர் கட்சி கடுமையா எதிர்க்குது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்ல குப்பை எரிவுலை திட்டம் என்பது முற்றாக தோல்வியடைந்து அந்த மாநில அரசுகளால கைவிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தற்பொழுது கொடுங்கையூரில் எரிவுலை திட்டம் அமைக்க ஒப்பந்தம் பெறப்பட்டுள்ள தனியார் நிறுவனமான MSW சொல்யூஷன் என்ற நிறுவனமானது ஏற்கனவே ஹைதராபாத், டெல்லி போன்ற இடங்கள்ல திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற சஸ்டைனபிள் நிறுவனத்துடைய ஒரு துணை நிறுவனம் தான் இந்த MSW சொல்யூஷன் என்ற நிறுவனம். சஸ்டைனபிள் நிறுவனம் திடக்கழிவு மேலாண்மை செய்யும் இடங்கள்ல குப்பைகளை முறையாக கையாளாமல் தூய்மையற்றதாகவும் பல்வேறு நச்சு கழிவுகளை வெளியேற்றி சுற்றுச்சூழலை நாசமாக்குவதாகவும் அந்த மாநிலங்கள்ல பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அங்க இருக்கிற 18 ஏரிகள் நாசமாக்கிவிட்ட நிலையில அதனுடைய துணை நிறுவனத்தை வட சென்னைக்கு அழைத்து வந்து கொடுங்கையூர்ல குப்பைகளை பாதுகாப்பாக எரிக்க போவதாக கூறுவது நியாயமா? இது பேராபத்தா இல்லையா? இது ஒரு பேராபத்து. சரி, நீங்க சொல்கிற மாதிரியே இந்த குப்பை எரிவுலை திட்டம் என்பது பாதுகாப்பானது அப்படின்னு வச்சுப்போம். ஏன் அதை செல்வந்தர்கள் வாழும் பகுதியில போட மாட்டீங்க? குப்பை மேடு என்றாலே ஏன் உங்களுக்கு 20 லட்சம் எளிய மக்கள் வாழும் பகுதி தான் உங்களுக்கு ஞாபகம் வருமா? அந்த பகுதி தான் உங்களுக்கு ஞாபகம் வருமா? சரி, அந்த எரிவுலையை நீங்க அமைச்சிட்டீங்க, செயல்படுத்திட்டீங்க. அதுல இருந்து வெளியேற்றக்கூடிய நச்சு காற்றினை கட்டுப்படுத்த உங்களிடம் திட்டம் இருக்கா? இதற்கு பதில் உண்டா உங்களிடம்? தினமும் அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற 500 டன் நச்சு சாம்பலை எங்க போய் கொட்டுவீங்க?
ஆண்டுக்கு ஒரு நாள் தீபாவளி அன்று பட்டாசு வெடிப்பதால் உண்டாகக்கூடிய கருப்புகையை கட்டுப்படுத்தவே சென்னை மாநகரில் நூற்றுக்கணக்கான விதிமுறைகளை உருவாக்கி காவல்துறை மூலம் எச்சரிக்கை விடுக்கின்ற இந்த தமிழ்நாடு அரசு மக்கள் நெருக்கமாக வாழ்கின்ற பகுதியில, அதுவும் எளிய மக்கள் நெருக்கமாக வாழ்கின்ற வட சென்னையில நாள்தோறும் 1400 டன் குப்பைகளை எரிப்பதை எப்படி அனுமதிக்கிறது? வட சென்னையில் வாழ்பவர்கள் மக்கள் இல்லையா, அல்லது அவர்கள் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லையா? இதற்கு உங்களிடம் பதில் இருக்கிறதா? இந்த கேள்வியைத்தான் நாம் தமிழர் கட்சி கேட்கிறது. ஆனால் ஓட்டுக்கு மட்டும் அந்த மக்கள் தேவை. எப்படியே ஓட்டுக்கு மட்டும் அந்த மக்கள் தேவை. எனவே நிலத்தையும் நீரையும் காற்றையும் மண்ணின் வளத்தையும் மக்களுடைய நலத்தையும் நாசமாக்கி சுற்றுச்சூழலை முற்று முழுவதுமாக அடித்துழைக்கும் இந்த கொடுங்கையூர் புதிய எரிவுலை திட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைவிட வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துது.